நிகழ்தகவு. தென்காசியை உலுக்கிய அரசு பள்ளி ஆசிரியரின் கொலை வழக்கு. கோழிக்கறியில் பாய்சனை கலந்து கொடுத்து துடிக்க துடிக்க கொலை செய்த பயங்கரம். வீட்டின் பின்புறத்திலேயே குழி தோண்டி சடலத்தை புதைத்துவிட்டு கமுக்கமாக இருந்த கொலைகார குடும்பம். 9 வருடங்களுக்கு பின் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு என்ன? 2016 பிப்ரவரி 8ஆம் தேதி பாவூர் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் கண்ணீரும் கம்பலையுமா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அங்க இருந்த காவலர்கள், என்னாச்சுமா, ஏன் அழுகுறீங்க, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியரா வேலை பார்க்கிற தன்னுடைய கணவன் சந்தோஷ 2 நாளா காணோம் சார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க. அந்த பெண் கொடுத்த புகார் அடிப்படையில மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க சந்தோஷ கண்டுபிடிக்கிற பணியில இறங்குனாங்க. முதல் கட்டமா சந்தோஷ் வேலை பார்க்கிற ஸ்கூலையும் அவரோடு க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. ஆனா சந்தோஷ் எங்க போனாரு அப்படிங்கிறதுக்கான எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு சந்தோஷுடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அந்த நம்பர் கடைசியா பாவூர் சத்திரத்துல பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. கூடவே கால் ஹிஸ்டரியையும் செக் பண்ணாங்க. அதுல போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி சந்தோஷ் கடைசியா பொன் செல்விங்கிற பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தது பதிவாகி இருந்தது. இந்த பெண் யாரு, அவங்களுக்கும் சந்தோஷுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாவூர் சத்திரத்துல இருக்கிற பொன் செல்வி வீட்டுக்கு நேரா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. போலீஸ்காரங்களை கண்டதுமே படபடப்பான பொன் செல்வி, என்ன விஷயம் சார், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, உங்களுக்கு சந்தோஷம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். சந்தோஷா, எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பொன் செல்வி முகத்துல தெரிஞ்ச படபடப்பையும் கை கால்கள் நடுங்குனதையும் கவனிச்ச போலீஸ்காரங்க விடாம தோண்டி துருவிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல காவலர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போன பொன் செல்வி, சந்தோஷ எனக்கு தெரியும் சார், நான் தான் அவரை கொலை பண்ணி வீட்டோட பின்புறத்துல சடலத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேன்னு சொல்லி இருக்காங்க. பொன் செல்வி கிட்ட இருந்து கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்காத போலீஸ்காரங்களும் அவங்க சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க விசாரணையை தீவிரப்படுத்த பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் ஒவ்வொன்னா வெளிச்சத்துக்கு வந்துச்சு. தென்காசி பாவூர் சத்திரம் சாலையில உள்ள ராமச்சந்திரப்பட்டணங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அனுஷா சந்தோஷ் தம்பதி. புல்லுக்காட்டு வலசையில செயல்பட்டுக்கிட்டு வர்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல சந்தோஷ் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மனைவி குழந்தைங்க வேலைன்னு நல்லபடியா வாழ்க்கை போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சந்தோஷுடைய வீட்டுக்கு பக்கத்துல பொன்செல்வி புதுசா வாடகைக்கு குடியேறி இருக்காங்க. பொன்செல்வியோட கணவர் அபுதாபில போர்மனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதால 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாராம். பொன்செல்வி இங்க தன்னுடைய 2 பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்களேன்னு சந்தோஷுடைய மனைவி அனுஷா பொன்செல்வி கிட்ட சகஜமா பேசி பழகி இருக்காங்க. அடிக்கடி பொன்செல்வி வீட்டுக்கு அனுஷா போறதும் அனுஷா வீட்டுக்கு பொன்செல்வி போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவர் சந்தோஷுக்கும் பொன்செல்வியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அனுஷா. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு பேசி பழக ஆரம்பிச்ச சந்தோஷ் பொன்செல்வியோட பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறி இருக்கு. சந்தோஷ் எல்லார்கிட்டையும் சகஜமா ஜாலியா பேசக்கூடியவராம். அதனால கணவர் பொன்செல்வி கிட்ட பேசுனதை பார்த்து மனைவி அனுஷாவுக்கு எந்த சந்தேகமும் வரல. அடிக்கடி 2 பேரும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில பொன்செல்வி பாவூர் சத்திரத்துல சொந்தமா வீடு கட்டி குடும்பத்தோட அங்க போனதுக்கு பிறகு சந்தோஷ் கிட்ட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க பொன்செல்வி. ஏன்னா சொந்த வீடு குடி போன ஏரியாவுல உள்ள ஒரு ஆணோட பொன்செல்விக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் சந்தோஷ் கிட்ட பொன்செல்வி சரியா பேசாம இருந்ததா சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பொன்செல்வி வீட்டுக்கு போன சந்தோஷ் தான் கூட பழைய மாதிரி பேசணும்னு சொல்லி பொன்செல்வி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, உன் கணவனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி பொன்செல்விய தன் கூடவே கூட்டிட்டு போக பார்த்திருக்காரு சந்தோஷ். லூசு மாதிரி பேசாத, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, என் புருஷனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கூட போக மறுத்து இருக்காங்க பொன்செல்வி. ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேன்னு சொல்றேன், என்ன நம்பி வரமாட்டேங்கிறாளேன்னு பொன்செல்வி மேல கோபப்பட்ட சந்தோஷ் தினமும் அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டு தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு.
இதுக்கு நடுவுல பொன்செல்வியோட கணவர் அபுதாபியிலிருந்து ஊருக்கு வரதா சொல்லி இருக்காரு. கணவர் ஊருக்கு வரேன்னு சொன்னதும் பொன்செல்விக்கு ஈரக்குலையே நடுங்கி இருக்கு. ஏன்னா கணவர் ஊருக்கு வந்த அப்புறமும் சந்தோஷ் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டா அவர் நம்மள கொலை செய்யவும் தயங்க மாட்டார்னு பயந்து போன பொன்செல்வி தனக்கும் சந்தோஷுக்கும் இடையில இருந்த உறவை பத்தி தன்னுடைய அப்பா தங்கபாண்டியன் கிட்டையும் தம்பி முருகன் கிட்டையும் சொல்லி இருக்காங்க. மகள் சொன்னதை கேட்டதும் டென்ஷன் ஆன தங்கபாண்டியன் பொன்செல்வியை பயங்கரமா திட்டி இருக்காரு. அதே நேரம் இந்த விஷயம் மருமகனுக்கு தெரிஞ்சா மகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமேன்னு பயந்த தங்கபாண்டியன் சந்தோஷ் கதையை முடிக்க மகன் முருகனோட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக 4ஆம் தேதி சாயங்காலம் கால்வாய் கட்டுறதுக்காக குழி தோண்டணும்னு சொல்லி ஆட்களை வர வச்சு வீட்டுக்கு பின்புறத்துல 6 அடிக்கு ஒரு குழியை தோண்டி இருக்காங்க. 2 நாள் அந்த குழிய அப்படியே விட்ட தங்கபாண்டியன் 6ஆம் தேதி காலையில மகள் பொன்செல்வி கிட்ட சந்தோஷ இன்னைக்கு நைட்டு கறி விருந்து சாப்பிடலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடு, இரவோடு இரவா அவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. அப்பா தங்கபாண்டியன் சொன்ன மாதிரியே சந்தோஷுக்கு போன் பண்ணி பொன்செல்வி கறி விருந்து சாப்பிட சந்தோஷ வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. காதலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறாளேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட சந்தோஷ் அன்னைக்கு நைட்டு கிளம்பி போயிருக்காரு. சந்தோஷுக்காக மணக்க மணக்க சமைச்சு வச்சிருந்த பாய்சன் கறிய வாழை இலை போட்டு பொன்செல்வி பரிமாற சந்தோஷம் ஆசையா எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. கூடவே மதுவையும் குடிக்க வச்சிருக்காங்க. மோனோசில்ங்கிற விஷ மருந்து கலக்கப்பட்ட கோழிக்கறியை சாப்பிட்டு மதுவையும் குடிச்ச சந்தோஷ் கொஞ்ச நேரத்திலேயே என்னவோ பண்ணுது, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு பொன்செல்வி கிட்ட சொல்லி இருக்காரு. அதுக்கு பொன்செல்வியோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நெஞ்சில தடவி விடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் உயிர் போகிற வரைக்கும் நடிச்சு ஆக்டிங் பண்ணி இருக்காங்க. சந்தோஷ் உயிர் போன விஷயம் தெரிஞ்சதும் வீட்டுக்கு பின்னால மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்த தங்கபாண்டியனும் முருகனும் சேர்ந்து சந்தோஷுடைய சடலத்தை வீட்டுக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு வந்து ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த குழிக்குள்ள போட்டு மூடி இருக்காங்க. பொன்செல்வியோட 2 பசங்களும் டியூஷன் போயிருந்த கேப்ல தான் குடும்பத்தோட சேர்ந்து இந்த கொடூர சம்பவத்தை பண்ணிட்டு கமுக்கமா இருந்திருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் வெளியே வரவே கொலையாளி பொன்செல்வி, தம்பி முருகன், அப்பா தங்கபாண்டியன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். தென்காசி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல கடந்த 9 வருஷமா நடந்துகிட்டு வந்த இந்த கேஸ்ல குற்றவாளிகள் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருக்கு. இருதரப்பு இளைஞர்களிடையே நீண்ட நாட்களாக நீடித்த முன்பகல், பயங்கர ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட கொடூரம், ஒரு தரப்பைச் சேர்ந்தவரை அடித்தே கொன்ற மற்றொரு தரப்பினர், செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். இருதரப்பு பிரச்சனை கொலையில் முடிந்தது ஏன், நடந்தது என்ன? நைட்டு 10 மணி. ரெயின்போ நகர் ஏரியா மக்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த ஏரியாவில இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் எல்லாரும் ரோட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க சந்தோஷங்கிற நபர் உடல் பூரா காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை கொடுத்தாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்தவர் பிரணவ். மது போதைக்கு அடிமையாகி கிடந்த பிரணவ் தன் கூட எப்பவுமே 10 நபர்களை வச்சுக்கிட்டு கஞ்சா விற்பனை செய்யறது, கட்ட பஞ்சாயத்து பண்றதுமா இருந்திருக்காரு. இவர் மேல பல போலீஸ் ஸ்டேஷன்கள்ல அடிதடி கஞ்சா கேஸ்னு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி சாரம் பகுதியை சேர்ந்த மாதேஷுங்கிற நபரும் கஞ்சா விற்பனை செஞ்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு பணம் வசூலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் ரெயின்போ நகரை சேர்ந்த பிரணவ் குரூப்புக்கும் யாரு ஏரியாவில் கெத்துங்கிற மோதல் ரொம்ப நாளா இருந்திருக்கு. ரெயின்போ நகரை சேர்ந்த பிரணவ் குரூப் கஞ்சா பிசினஸ்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தங்களோட ரவுடி சாம்ராஜ்யத்தை அந்த பகுதியில நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரணவ் குரூப் மட்டுமே அந்த ஏரியாவில் கஞ்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததால பிரணவுக்கு அதிக அளவுல பணம் கொட்டி இருக்கு. இதே மாதிரி சாரம் பகுதியை சேர்ந்த மாதேஷும் அவருடைய நண்பர்களும் கஞ்சா பிசினஸ்ல இறங்கி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரணவ், மாதேஷ் குரூப்பும் கஞ்சா விற்பனையில இறங்குனா நமக்கு முன்ன மாதிரி அதிக பணம் கிடைக்காது, மத்தவங்களுக்கு நம்ம மேல உள்ள மரியாதையே போயிரும்னு நினைச்சு மாதேஷ் மேல ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க. இதனால மாதேஷ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம் போட்டிருக்காரு.
மாதேஷும் அவருடைய நண்பர்களும் சாரம் பகுதியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போன பிரணவ், நாங்க மட்டும்தான் இந்த ஏரியாவுல கஞ்சா பிசினஸும் கட்ட பஞ்சாயத்தும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்களும் பண்ண ஆரம்பிச்சா பிசினஸ்ல எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகுது. அதனால நீங்க இனிமே கஞ்சா பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்காரு. ஆனா அதை கேட்டு ஏளனமா சிரிச்ச மாதேஷ், நீ ஒரு ஆளு, நீ சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது. நாங்க அப்படித்தான் கஞ்சா பிசினஸ் பண்ணுவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு பதிலுக்கு மிரட்டி இருக்காரு. இதனால ரெண்டு தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையே இவங்களுக்குள்ள முன்பகையாவும் மாறி இருக்கு. அன்னையில இருந்து இந்த ரெண்டு ஏரியா இளைஞர்களும் எதிரும் புதிருமா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சாரம் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் குரூப் பயங்கர ஆயுதங்களோட ரெயின்போ நகர் வழியா போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள வழிமறிச்ச பிரணவ் குரூப் திடீர்னு மாதேஷ் மேலையும் அவருடைய நண்பர்கள் மேலையும் சரமாரியா தாக்கி இருக்காங்க. பதிலுக்கு மாதேஷ் குரூப்பும் பயங்கர ஆயுதங்களோட தாக்குதல் நடத்தினதால அந்த இடமே போர்க்களமா மாறி இருக்கு. இந்த தாக்குதல்ல சாரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷுக்கு தலையிலையும் உடம்புலையும் பயங்கர காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலையாளி பத்தி அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதையடுத்து பிரணவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அதே ஏரியாவுல பதுங்கி இருந்து பிரணவையும் ஹானஸ் ராஜுங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு தரப்பை சேர்ந்த 10 பேரை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டிற்குள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர், நள்ளிரவு நேரத்தில் சாதாரண வீட்டிற்குள் புகுந்த மற்றொரு இளைஞர், தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை மனைவி குழந்தைகள் கண்முன்னே வைத்து சரமாரியாக வெட்டிய கொடூரம். நடுராத்திரியில் அரங்கேறிய கொடூர தாக்குதலின் பின்னணி என்ன? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி அது. ஒரு வீட்டுல கத்தி பேசினா பக்கத்து வீட்டுக்கு ஈஸியா கேட்கிற அளவுக்கு வீடுகள் எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு ஆணோட கத்துற சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளைஞர் ஒருத்தர் நடு வீட்டுல ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பக்கத்துல மனைவியும் குழந்தைகளும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன கையோட போலீஸுக்கும் தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச இளைஞர் அப்புன் ராஜ் கிட்ட யார் உங்களை இப்படி பண்ணதுன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இந்த கொடூர சம்பவத்துக்கு பின்னால இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. திருப்பத்தூர் வாணியம்பாடியில உள்ள உமர் நகரை சேர்ந்த அப்புன்ராஜ் ஜீவா தம்பதிக்கு 6 வயசுல ஒரு மகளும் 2 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. அப்புன்ராஜ் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. வீட்டுல இருந்து பசங்களை கவனிச்சுக்கிட்டு வந்த மனைவி ஜீவாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த பிரேம்குமாரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்டுங்கிற முறையில பேசி பழக ஆரம்பிச்ச ஜீவா கொஞ்ச நாள் கழிச்சு கணவனுக்கு தெரியாம பிரேம்குமார் கூட எல்லை மீறி பேசி பழகிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. பிரேம்குமாருக்கும் ஜீவாவுக்கும் நடுவுல இருக்கிற பழக்கம் ஒரு நாள் அப்புன்ராஜுக்கு தெரிய வந்திருக்கு. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உனக்கு சோறு போடுறது நான், ஆனா எனக்கு தெரியாம நீ இந்த அசிங்கமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு மனைவி ஜீவாவை கண்டிச்சிருக்காரு. அதே நேரம் என் மனைவி கிட்ட இதோட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி பிரேம்குமாருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. எவ்வளவு கத்தி கோவப்பட்டு சண்டை போட்டாலும் 2 பேருமே அப்புன்ராஜோட பேச்ச கேட்கிற மாதிரியே தெரியல. இதனால கணவன் மனைவிக்கு நடுவுல கடந்த 1 வருஷமாவே பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஜீவா அப்புன்ராஜை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்புன்ராஜ் மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. தகாத உறவை கைவிட சொல்லி அப்புன்ராஜ் அழுதபடி பேச பிரேம்குமார் கிட்ட பேசுறத நிறுத்தி இருக்காங்க ஜீவா. காதலி ஜீவா பேசாம இருந்ததால பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கான் பிரேம்குமார். அப்புன்ராஜ் இருக்கிறதால தான் ஜீவா தான் கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு ஆத்திரமடைஞ்ச பிரேம்குமார் அவரை கொலை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டான். சம்பவத்தன்னைக்கு அப்புன்ராஜ் தன்னுடைய மனைவி குழந்தைகளோட தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ வீட்டு பின்பக்க வழியா எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த அப்புன்ராஜ பிரேம்குமார் சரமாரியா வெட்டி
வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்து அப்புன் ராஜோட மனைவியும் குழந்தைகளும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அப்புன் ராஜை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா அப்புன் ராஜுக்கு தலை, கை, கால்னு மொத்தம் 5 இடத்துல பலத்த வெட்டுக்காயங்கள் இருக்கிறதால மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தலைமறைவா இருக்கிற பிரேம்குமார் மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி அன்று காணாமல் போன கணவனை தேடி அலைந்த மனைவி, மதுக்கடையின் வாசலில் சடலமாக கிடந்த இளைஞர், கொலையாளிகள் குறித்து துப்பு கிடைக்காமல் திணறிய போலீஸ், 25 நாட்கள் கழித்து குடிகாரன் ஒருவன் மூலம் சிக்கிய கொலையாளிகள். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? அக்டோபர் 20ஆம் தேதி எல்லாரும் ஜாலியா தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்துல்லாபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த போன கண்ணன் ரொம்ப நேரமாகியும் வீடு திரும்பல. இதனால கண்ணனுடைய மனைவி மகாலட்சுமியும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் கண்ணனை தேடி பல இடங்கள்ல அலைஞ்சிருக்காங்க. அப்போ மது கடைக்கு பக்கத்துல கண்ணன் முகம், வாய், மூக்குன்னு வெட்டு காயங்களோட அரை நிர்வாண கோலத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மகாலட்சுமி கண்ணனுடைய சடலத்தை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து அங்கிருந்த அவருடைய மனைவி கிட்ட கண்ணனை யார் கொன்னது, எதுக்காக கொலை செய்யப்பட்டார், கண்ணனுக்கு யார் கூடவாது முன்பகை இருக்கான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என் கணவருக்கு யார் கூடவும் எந்த ஒரு பகையும் கிடையாது, அவரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டாரு, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி. இதனால கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால இந்த கேஸ்ல பல்வேறு கோணங்கள்ல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணனுக்கும் மகாலட்சுமிக்கும் வேற யார் கூடயாவது தகாத உறவு இருந்திருக்குமா, அதனால ஏற்பட்ட பிரச்சனையால கண்ணன் கொலை செய்யப்பட்டாரா, அப்படி இல்லனா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால இந்த கொலை நடந்திருக்குமான்னு போலீஸ் பல கோணத்திலையும் விசாரிச்சாங்க. ஆனா அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அதே மதுபான கடையில போதையில இருந்த ஒருத்தன் கண்ணனை கொலை செஞ்சது யுவராஜ், பாபு, பாலாஜி அப்படின்னு உளறி இருக்கான். இதை கேட்டு ஷாக்கான மற்றொரு நபர் இந்த தகவலை போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கொலையாளிகளோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. காஞ்சிபுரம் களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி கண்ணனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இவருக்கு தர்ஷன்னு ஒரு குழந்தை இருக்கான். வெல்டிங் தொழில் செஞ்சு குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருந்த கண்ணன் தீபாவளி அன்னைக்கு திருவண்ணாமலை அப்துல்லாபுரம் டாஸ்மாக் கடைக்கு குடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ ஃபுல் போதையில கடையை விட்டு கண்ணன் வெளியே வந்திருக்காரு. அந்த நேரத்துல கடைக்கு வந்த யுவராஜ், பாலாஜி, பாபுன்னு 3 பேர் கிட்டையும் சரக்கு வாங்க காசு இல்ல. அதனால அந்த 3 பேரும் கண்ணன் கிட்ட காசு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு கண்ணன். இதனால 2 தரப்புக்கும் இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மது போதையில இருந்த கண்ணன் விடாம அந்த 3 பேரையும் தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கு போன அந்த கும்பல் கண்ணனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதையடுத்து மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து கண்ணனுடைய முகம், வாய், மூக்குன்னு எல்லா இடங்கள்லயும் வெட்டி கொன்ன அந்த கும்பல் ஒன்னும் தெரியாத மாதிரி தங்களுடைய வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் யுவராஜ், பாலாஜி, பாபுன்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.